ரெயின்போ கேட்ஸ். கதை கேட்க தயாரா குழந்தைகளே? பருவங்களின் கதை. வெட்டுக்கிளி இசை வாசித்து மகிழ்ந்தது. ஆனால் எறும்பு உணவு சேகரித்து கொண்டிருந்தது. எறும்பு வெட்டுக்கிளியிடம் குளிர்காலத்துக்கு தயாராக சொன்னது. ஆனால் வெட்டுக்கிளி இசை வாசித்து கொண்டே இருந்தது. எறும்பு நாள் முழுவதும் உணவு சேமித்து கொண்டே இருந்தது. குளிர்காலம் வந்தது. வெட்டுக்கிளி குளிரிலும் பசியிலும் இருந்தபோது எறும்பிடம் உணவும் இடமும் கேட்டது. எறும்பு உணவு கொடுத்து வெட்டுக்கிளியிடம் சேமிப்பின் அவசியத்தை பற்றி சொன்னது. அடுத்த கோடையில் வெட்டுக்கிளி வேலை செய்து உணவு சேமித்தது. வெட்டுக்கிளியும் எறும்பும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தது. நரியும் திராட்சையும். மிகவும் பசியுள்ள ஒரு நரி ஒரு பசுமையான திராட்சை தோட்டத்தை பார்த்தது. அது மேலே தொங்கியிருந்த ஒரு பெரிய திராட்சை கொத்தை பார்த்தது. நரி உயரமாக பாய்ந்தது. ஆனால் திராட்சையை எட்ட முடியவில்லை. நரி மறுபடியும் பாய்ந்து பார்த்தது. ஆனால் வெற்றி இல்லை. நரி கடைசியாக முயற்சி செய்தது. அது சோர்ந்து போனது. தரையில் அமர்ந்து மேலே உள்ள திராட்சைகளை பார்த்தது. இந்த திராட்சைகள் புளிப்பாக இருக்கும் என்று சொல்லி நரி திராட்சையை விட்டுவிட்டு நடந்து சென்றது. கிடைக்காத திராட்சைகள் காற்றில் மெதுவாக அசைந்தன. 2 காகங்கள். ஒரு காகம் அழகான வயலின் மேல் பறந்து சென்றது. அது சிவப்பு பழங்கள் நிறைந்த ஒரு மரத்தை பார்த்தது. காகம் மெதுவாக அந்த மரத்தின் அருகில் சென்றது. காகம் அந்த மரத்தில் இருந்து ஒரு பழுத்த பழத்தை எடுத்தது. அடுத்த காகம் பறந்து வந்து அதன் அருகில் சென்றது. 2வது காகம் அந்த பழத்தை உண்ண விரும்பி பார்த்தது. காகம் தன் பழத்தையும் அடுத்த காகத்தையும் பார்த்து தயங்கியது. காகம் மெதுவாக பழத்தை கீழே வைத்து மற்ற காகத்துக்கு கொடுத்தது. 2வது காகம் சந்தோஷமாக அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டது. பிறகு இரண்டும் மகிழ்ச்சியாக பறந்து சென்றது. குதிரையும் கழுதையும். குதிரையும் கழுதையும் பசுமையான புல்வெளியில் இருந்தன. குதிரை ஒரு பெரிய ஆப்பிள் குவியலை கண்டது. கழுதை ஆப்பிள் அனைத்தையும் எடுத்துக்கொள்ள விரும்பியது. குதிரை கழுதைக்கு ஆப்பிள் பகிர்ந்து கொடுக்க முடிவு செய்தது. ஆனால் கழுதை அனைத்து ஆப்பிளையும் சாப்பிட்டது. குதிரை கழுதையை பார்த்து சோகமாக இருந்தது. கழுதை எல்லா ஆப்பிளையும் சாப்பிட்டு நிறைவாக உணர்ந்தது. கழுதை அதிகமாக சாப்பிட்டதால் வயிறு வலித்தது. குதிரை கழுதைக்கு உதவி செய்ய முன்வந்தது. கழுதை குதிரைக்கு நன்றி தெரிவித்து பகிர்வின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டது. வண்ணங்களும் சிறகுகளும். மயில் தன் அழகான தோகையை அனைவருக்கும் காட்டி பெருமையுடன் இருந்தது. வெள்ளை சிறகுகளை கொண்ட கொக்கு அமைதியாக வந்தது. மயில் தன் அழகான தோகையை காட்டியது. கொக்கு அதன் சிறகுகளை விரித்து வானில் உயரமாக பறக்க முடியும் என்று காட்டியது. கொக்கு வானில் உயரமாக பறப்பதை மயில் கவலையாக பார்த்தது. கொக்கு மரங்கள், ஆறுகள் மற்றும் வயல்கள் மீது உயரமாக பறந்தது. தன்னால் கொக்கு போல பறக்க முடியாது என்பதை மயில் உணர்ந்தது. அழகாக இருப்பது போதுமா என்று மயில் யோசித்தது. கொக்கு மயிலிடம் உயர்ந்த நோக்கம் மற்றும் உள்ளம் இருக்க வேண்டும், அழகு மட்டும் போதாது என்று கூறிவிட்டு பறந்து சென்றது.